அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவு கருவூரார் சித்தரை பத்தியான பதிவு. இவரு பேர் கேட்கும்போதே அவருடைய விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள அவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் அ கட்டிய கோயிலுக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை இவர் தான் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு அஷ்டபந்தனம் செய்விச்சு, இ இவருடைய காலம் 11வது நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அவருடைய பெரும் வெற்றிக்கு இவரும் ஒரு பின்னாடி இவரு சித்தருடைய அனுக்கிரகமும், ஆசீர்வாதமும் இருந்திருக்கு. இவரோட கைடன்ஸ் இல்லாம அவரு இந்த அளவுக்கு வெற்றிகள் அடைஞ்சிருப்பாருன்னு இது பண்ண முடியாது. அவருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கான ஒரு பாடலோட இவரோட இத தொடங்குவோம். "புகழுவார் வேதமெல்லாம் வந்துதென்று, பொய்பேசி சாத்திரங்கள் மிகவும் கற்றே, அகலுவார் பெண்ணாசை விட்டோமென்றே, அறிவு கெட்டே ஊர்தோறும் சுற்றி சுற்றி, சகலமுமே வந்தவர் போல் வேடம் பூண்டு, சடைமுடியும் காசாயம் தன்னைச் சாற்றி, இகலுமென மடங்காமல் நினைவு வேராய், எண்ணமெல்லாம் பெண்ணாசை பூசைதானே." பெண்ணாசை கொண்டு திரிகின்ற போலி சாமியாருடைய பொய்க் கோலத்த வந்து தோல் உரிச்சு காட்டின இந்த பாடல். இந்த மாரி நெறைய பாடல் பாடியிருக்காரு கருவூரார். இவர் வந்து கொங்கு நாட்டுல உள்ள கருவூர்ல வாழ்ந்தவர்ன்னு இவர் பெயர் பெற்றிருக்கிறாரு. நெல்லை தல புராணத்துல, கருவூரார் தல புராணத்திலயும் இவருடைய வரலாறு இடம்பெற்றிருக்கு. இவரு சங்க காலத்த சேர்ந்தவர்ன்னு சொல்றாங்க. இவர் வந்து அந்தண குலத்துல பிறந்து போகருடைய மாணவர்ன்னு சொல்றாங்க. இவருடைய வாழ்நாள்ல முக்கியமா கருதப்படுறது வந்து இவருடைய அ புத்தகமான இவருடைய ஓலைச்சுவடில கருவூரார் பூஜா விதின்ற இதில வந்து நெறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. இவர் வந்து பல சித்துக்களுடைய அவருடைய வாழ்நாள்ல பண்ணியிருக்காரு. இவரு மழை காலம் இல்லாத நாள்ல பயிர்கள் நதி தண்ணி குறைஞ்சிருக்கும்போது மழைய பெய்ய வச்சிருக்கிறாரு. இவரு வந்து மூடிய திருக்கோயில்கள், பல கோயில்கள் வந்து ரொம்ப பழமையாயி மூடுன கோயில்கள்ல வந்து தன்னோட சித்தத்தால இது திறக்க செஞ்சு, அதுக்கான வேலைகள செஞ்சிருக்கிறாரு. பூதங்கள வந்து தமக்கு கொடை பிடிச்சு வர அளவுக்கு அற்புதங்கள செஞ்சு நிகழ்த்தி காட்டியவரு. காடு, மலை இதெல்லாம் அலைஞ்சு சிவதலங்கள்ல தரிசிச்சவருன்னு இவர சொல்லலாம். இவர் பெரும்பாலும் பல சிவஸ்தலங்கள்ல இவருடைய பாதங்கள் பதிஞ்சிருக்கு. இவரு வந்து ஒரு வைணவ தலத்துக்கு அடையறதுக்கு முன்னாடியே, அவருடைய கனவுல தோன்றி திருமால் வந்து இவருக்கு உபசரிக்கிறாரு. திருவிடைமருதூர்ல சிவபெருமான அழைச்சு தரிசனம் குடுக்க சொல்லி கேட்டு, அவர் வந்து தரிசனம் குடுத்திருக்கிறாரு. அதே மாரி கர்ம யோகிகள நோக்கி, "எனக்கு மீன் கொண்டு வான்னு" சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவங்க வந்து அது இல்லன்னு சொன்ன உடனே, வன்னி மரத்துலருந்து மீன் மழை மாரியே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இவருடைய வாயில இருக்கக்கூடிய எச்சிலே வந்து தங்கமா இருந்தது. தங்கமா மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. அவரு ஒரு தடவ வெளிய ஒரு எச்ச துப்புனா, அது தங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு விலைமகள் வந்து இவர்கிட்ட அவரோட நினைவா எனக்கு வந்து ஒரு பரிசு ஏதாவது குடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கருவூரார் வந்து இவர வந்து வேண்டி, ரங்கநாதர வேண்டி ரத்தின மாலைய அ பெற்று அந்த ம விலைமகள் கிட்ட குடுக்குறாரு. மறுநாள் வந்து ம் அந்த ரங்கநாதர் கோயில்ல வந்து ரத்தின மாலை காணாம போயிடுது. ரத்தின மாலை காணாம போனத வந்து தேடுறாங்க காவலர்கள்லாம். தேடும்போது அந்த விலைமகள் கழுத்தில அ போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த விலைமகள வந்து அந்த காவலர்கள் புடிச்சு எடுத்துட்டு போய் அரசன் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அரசன் கேட்குறான், "ஏம்மா இந்த இது நீ தான் திருடுனியான்னு?" கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா, "அத நான் திருடல. எனக்கு வந்து ஒரு சித்தர் எனக்கு குடுத்தாரு." நான் அத நாங்க நம்ப முடியாது சொன்னேன். அப்ப நான் சித்தரையே வர வச்சு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி, அந்த அம்மா மனமுருகி வேண்டுன உடனே, அவர் சித்தர் வராரு. சித்தர் சொல்றாரு, "நான் தான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அ அரசர் வந்து கேட்குறாரு, "அ உங்களுக்கு எப்படி கிடைச்சது?" "எனக்கு வந்து ரங்கநாதர் தான் குடுத்தாரு" அப்படின்னு சொல்லி.
ரங்கநாதர் குடுத்தாருன்னு சொல்றல்ல, இந்த அம்மாக்கு நீ வந்து சொன்னல்ல, அது மாரி உனக்கு வந்து ரங்கநாதர வந்து சொல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ண மூடி ரங்கநாதர அழைக்கிறாரு. ரங்கநாதர் வந்து அரசவையில வந்து அசரீரியா வந்து குரல் கேட்குது. "அரசே நான் தான் குடுத்தேன். அதுல என்ன உனக்கு சந்தேகம்ன்னு" சொன்னவுடனே எல்லாரும் அ விழுந்து வணங்கி சித்தருடைய திருவடிய அடைஞ்சு, "அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன்னு" சொல்லி கேட்குறாங்க. இவரு பின்னால வந்து கரூர்ல வந்து சமாதி அடையறாரு. இவரு நெறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல ரொம்ப பிரசித்தி பெற்று ரொம்ப விசேஷமான பாடல் பத்தி இங்க பதிவிடணும்னு நான் நெனைக்கிறேன். "ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே! ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரே! சோதியந்த நடுவீடு பீடமாகி சொகுசு பெற வீற்றிருந்தாள் துறைப்பெண் ஆத்தாள். வீதியந்த ஆறு தெரு அமர்ந்த வீதி விளையாடி நின்றதொரு மாலை கண்டாய். பாதிமதி சூடியிருந்த சாமி 10 வயதாகும் இந்த வாமிதானே." இவரு அழகா அந்த வாழைப்பெண்ண சொல்றார். வாழைப்பெண்ன்றது வந்து நம்மளுடைய குண்டலினி சக்தி. அந்த சக்திக்கு வந்து ஆதி அந்தம் இல்லையாம். அதே நேரத்தில ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த யார் ஒருத்தங்க அந்த குண்டலினி சக்திய உணர்றாங்களோ, அவங்களுக்கு ஆச்சரியம் மென்மேலும் அவங்களுக்கு உரித்தாகுன்றாங்க. அந்த சோதி ஆகிய அந்த நடு வீடு பீடம்னு சொல்றாங்க. நம்ம புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியாக இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த பெண் ஆத்தாள் வந்து 6 வீடு தாண்டி வந்தா அவள தரிசனம் பண்ணலாமாம். அவளுடைய திருமாளிகையே அங்க தான் இருக்கா. அதே மாதிரி பாதிமதி சூடிய சாமின்றாங்க. பாதிமதி சூடிய சாமின்றவங்க வந்து சிவபெருமான். அந்த 10 வயதும் ஆகும் இந்த வாமிதானேன்னு சொல்லும்போது, இந்த வாலாம்பிகை யாருன்னா, பார்வதி தேவி தான் இவங்களே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த அந்த அ வாலாம்பிகைக்கு வந்து 10 வயது காணும்னு சொல்றாரு. கரூர் தேவர் வந்து இந்த அ வாலை இத வந்து குண்டலினி சக்திய ரொம்ப பெருமையா பாடியிருக்காரு. விளக்கங்கள் எல்லாம் படிக்க படிக்க அவர பத்தியான ஒரு பெரிய ஒரு அ மரியாதையும், அவர் மேல இருந்த பக்தியும் இன்னும் மேலும் மேலும் சிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.